சொல்லுங்கண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. நான் சைடு போயிடுவேன். Good evening to all. எல்லாம் வல்ல இறைவனின் அருள் ஆசியுடன் இயற்கை நலம் காக்கும் விவசாயிகளுடன் ஓர் சந்திப்பு நிகழ்வு மேதகு தமிழக ஆளுநர் ஸ்ரீ R.N. ரவி அவர்களின் சிறப்பு பங்களிப்புடன் இனிதே துவங்குகிறது. அனைவரும் இருக்கையில் அமரவும் ப்ளீஸ்.
தேசிய கீதம் மற்றும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாட மாணவியர் காவியா, தமிழரசி, ஐஸ்வர்யா அவர்களை அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்கவும். ரெக்வெஸ்ட் ஆல் டு பி ஸ்டாண்ட் அப். தமிழ்நாடு பாரதிய கிசான் சங்க செயலர் திரு ஏ.என். கிருஷ்ணமூர்த்தி அவர்களை வரவேற்புரை நிகழ்த்த அன்புடன் அழைக்கின்றோம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வழங்குவோம். இந்த அருமையான நிகழ்வுக்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மேதகு ஆளுநர் ஆர்.என். ரெட்டி அவர்களை பாரதிய கிசான் சங்கத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். அடுத்து அவருடன் வந்துள்ள அரசு அலுவலர்கள் அனைவரையும் பாரதிய கிசான் சங்கத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு அழைக்கிறோம். அடுத்து இந்த பல்வேறு குழுக்களின் தலைப்புகளின் கீழ் வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பிரதிநிதிகள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். அடுத்து உழவர் பெருமக்கள், இருபாலின உழவர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். பொதுமக்கள் அனைவரையும் வருக வர என வரவேற்று இந்த நல்வாய்ப்பினை வழங்கிய அனைத்து நல்லுணருக்கும் என் நன்றியை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Request Hon'Ble Governor to felicitate Mr. A.N. Kaliyamurthy. நன்றி. இயற்கை விவசாயி திரு ஆர். செல்வராஜ் அவர்களை குறிப்புரை வழங்க அழைக்கிறோம். Keynote address by Mr. R. Selvaraj, Organic Farmer, Chairman, Tiruvannamalai Consortium of Farmer Producer Company.
வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். பசியால் இளைத்தே வீடுதோர் அறிந்தும் பசியராத அயர்ந்த வெற்றரை கண்டுளம் பதைத்தேன் என்ற ராமலிங்க அடிகளாரின் உழவுக்கும் பசிக்கும் உள்ள தொடர்பை வலியுறுத்திய அருள்மிகு ராமலிங்க வள்ளலாரின் திருவண்ணாமலை சன்மார்க்க பூமியிலிருந்து நமது மேதகு ஆளுநர் அவர்களை திருவண்ணாமலை மாவட்ட இயற்கை விவசாயிகள் மற்றும் உழவர் உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆளுநருக்காக ஆங்கிலத்தில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஆர்கானிக் ஃபார்மிங். In traditional farming, livestock played major role in organic farming. After Green Revolution in 1967, government has introduced inorganic fertilizer and pesticides through foreign companies in India. Foreign interests saw our traditional cattle as a threat. Consequently, eradicating cattle became their primary target. In Tamilnadu, there were once between 10 to 20 villages with jungle forest around 1,000 to 2,000 acres. The forests were home to various animal species like deer, rabbits, fox, wild animals, monkeys and peacocks. These forests are grazing grounds for the cattle and goats. Unfortunately, Tamil Nadu government introduced the Forest Act 1974 and leased this forest land to the Tamil Nadu Forest Corporation for 99 years lease. The introduction of eucalyptus trees distributed the grazing grounds, destroyed the grazing grounds for goats and cows. Additionally, the construction of large bounds obstructed the natural flow of water to lakes, ponds, and kanmas in nearby villages. Deforestation must be completely stopped so that only then we can achieve self-sufficiency in animal husbandry. Organic farming is possible with livestock. We have to embrace the livestock revolution in organic farming. At the central government level, gradually reducing subsidies of artificial fertilizer and re-redirecting these funds directly to farmers practicing organic farming would be step in the right direction. Article 48 of the Constitution of India prohibits the slaughter of cows, slaves, other milch and draft animals, introducing laws to protect cows instead of cow slaughter prevention law. Here government may provide an incentive to encourage cow breeding and support those engaged the organic farming practices. Farmer producer companies. The initiative to start 10,000 farmer producer organizations, FPOs across India, in a commendable step by the government of India. The scheme with funding rupees 6,865 crore aim to promote and support the formation of FPOs through implementing agencies NABARD like SFAC, NAFED and others. FPO played a crucial role in empowering farmers by providing them with a collective strength and a platform to come together and aggregate their products. Conclusion. In this conclusion, if government takes the steps forward to avoid planting eucalyptus trees in forest and protect livestock, can enhance the organic farming. ஆபயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மரப்பர் காவலன் காவான் என்ற குரலுக்கு ஏற்ப நாட்டை காக்கும் அரசர்கள் முறைப்படி காக்காவிட்டால் அந்நாட்டில் பசுக்கள் பால் தருவது குறையும், அந்தனரும் அறநூல்களை மறப்பர் என்ற திருவள்ளுவரின் மொழிக்கு ஏற்ப விவசாயத்தை காப்போம், இயற்கை விவசாயத்தை நம் நாட்டில் படிப்படியாக உருவாக்குவோம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. I request Honorable Governor to felicitate Mr. R. Selvaraj. நன்றி. அடுத்து குறிப்புரை வழங்க திருமதி தரணி முரளிதரன் அவர்களை அழைக்கிறோம். இவர் டைரக்டர் ஆஃப் நன்றி. அடுத்து
உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு மற்றும் மனிதி உமன் ஃபார்மர் ப்ரொடியூசிங் கம்பெனியின் இயக்குனர் திருமதி தரணி முரளிதரன் அவர்களை குறிப்புரை வழங்க அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். On behalf of Tiruvannamalai farmers and also Manidi Women Farmer Producer Company, it gives me a great privilege in welcoming His Excellency to land of Shiva, Tiruvannamalai district. So we welcome you, sir, on behalf of our Women Farmer Producer Company and also Tiruvannamalai farmers. So I am here to highlight two of the requests like put in forth of you. So I have been part of the startup initiative that you are conducting, sir. I have been to Rajbhavan last week. So it was related to startup. So I was very proud to be part of that. And one of my requests is like to, when you take a statistics of around 2020 to 22, the unicorns that are ranked in startup are related to edtech or technological based startups. But when you see India, the backbone of Indian agriculture, Indian economy is agriculture. So 80% of the women depend on agriculture for their livelihood. So I request you to conduct one series of startup initiatives to the farmer producer companies, because luckily like our PM government is promoting n number of farmer producer companies under 10K scheme, and there are around 32 farmer producer companies in our district itself, but we are like somewhere lagging in bringing up it as a unicorn. So we kindly request you to conduct one series of startup activity for exclusively for farmer producer companies in converting them into unorganized sector into organized one, so that everyone will get benefited. And secondly, like it's related to the credit issues that farmers are facing. And also we are like from weaving and farming background, there is lots of defaulters when it comes to credit, because like there is some lack of financial inclusion between farmers and weavers when it comes to credit linkage. Because if you take weavers, like they are tied up with a master weaver like a kind of slaverism, like they depend upon their needs of inputs and marketing for the master weaver. They'll get the advance from them, they'll not repay them back. So the same thing like they are applying into the bank credits also. So it will be like more meaningful if we can customize some inclusion, financial inclusion programs exclusively for weavers and farmers in every district through RBI or bank. So these are the two kind requests that I would like to place in front of you, sir. And once again, I thank you for your time in spending and coming and meeting with us. We are very grateful for this, sir. Thank you, sir. Thank you very much, ma'am. Request Honorable Governor to felicitate Mrs. Dharani Muralidharan, Director of Consortium of Farmer Producer Company and Manidi Women Farmer Producing Company. அடுத்து விழுப்புரம் நந்தன் கால்வாய் பாதுகாப்பு இயக்க தலைவர் திரு நந்தன் கால்வாய் ஆர் ரவிச்சந்திரன் அவர்களை குறிப்புரை நிகழ்த்த அழைக்கிறோம். Keynote address by Mr. Nandan Kalvai R. Ravichandran. பிரணாம் சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். உங்களுக்கு தெரியும் திருவண்ணாமலை மாவட்டம் ஒரு வறண்ட மாவட்டம்ட்டு. அந்த மாவட்டத்தில் 7வது செஞ்சுரியில் பல்லவ மன்னர்களாக நந்தன் கால்வாய் கட்டப்பட்டது. இன்னையிலிருந்து கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு முன்னால தமிழ்நாடு கவர்மெண்டால மிக அருமையான நேர்த்தியான டெக்னிக்கலி ப்ரூவன் ஒரு நல்ல அருமையான ஒரு கெனால், இந்த நந்தன் கெனால் கட்டி கிட்டத்தட்ட 60 வருஷம் பயனே இல்லாமல் இருந்துச்சு. பல கோடி ரூபாயில் வந்து திருப்பி செலவு பண்ணி ஃபெயிலியர் இஸ் அ ஃபெயிலியர் ஸ்கீம் சொன்னாங்க. நந்தன் கெனால் இஸ் அ ஃபெயிலியர் ஸ்கீம் டிக்ளேர்ட் பை த கவர்மெண்ட். நாங்கள் விவசாயிகள், ஃபார்மர்ஸ், இன்ட்ரெஸ்ட் குரூப் அண்ட் பொதுமக்கள் நாங்கள்லாம் சேர்ந்து சொந்த செலவில் 18 லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த கால்வாயை 2019-2020 நல்லா கிளீன் பண்ணி we filled 32 lakes on our own effort. I should say, மக்கள் நீங்கள் எல்லாரும் ஒன்றா நினைச்சீங்கன்னா முடியும். அது மட்டும் இல்லை, அரசாங்கம் திருப்பி ஒரு 40 crores சாங்ஷன் பண்ணி இன்னைக்கு நந்தன் கால்வாய் லாஸ்ட் இயர் we have filled 52 lakes, 52 ஏரியா நாங்கள் ஃபில் பண்ணியிருக்கிறோம். இந்த
மகத்தான சேவையும் இந்த மகத்தான செயலும் உங்களை மாதிரி ஆளுங்களும் அரசு அதிகாரிகளாலும் கவர்னர் ஐயா மாதிரி ஆளுங்களாலையும் அது ஆச்சு. இது நாங்கள் திருப்பி இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு தண்ணி வர்றதுக்கு there is a program by central government linking சாத்தனூர் டேம் அண்ட் பலார் அண்ட் செய்யார் சார். This program is put under abeyance. I don't know exactly what it is. நாங்கள் கேட்கறதெல்லாம் இந்த அரசாங்கம் இதையும் பண்ணி make this Tiruvannamalai district is a drought free district. This is possible and we request everybody to help us to build a better district, sir. Thank you very much. Thank you very much. Thank you, sir. Request Honorable Governor to felicitate Mr. Nandan Kalwai or Ravichandran. நந்தன் கால்வாய் அவர்கள் ஆளுநர் அவர்களை கௌரவிக்கிறார்கள். Thank you very much. Now I request Honorable Governor to felicitate Mr. Mulagur Lingaraman Srinivasan, Tamilnadu Bharatiya Kisan Sangam பொதுச் செயலர் மிஸ்டர் முலகூர் லிங்கராமன் ஸ்ரீனிவாசன் அவர்களை மேதகு ஆளுநர் கௌரவிப்பார்கள். நன்றி. இயற்கை அன்னையின் அன்பு குழந்தைகளான விவசாயிகளின் மேன்மையை போற்றும் உழவா நீ மகத்தானவன் என்ற சிறப்பான ஒரு பாடலை வழங்க வருகிறார் பாரதிய கிசான் சங்க மாவட்ட தலைவர் திரு PKS சதீஷ்குமார் அவர்கள். Farmer, you are great. The song by Mr. PKS Satishkumar, Bharatiya Kisan Sangam District President. தனிப்பாடல் யாரும் பாட வேண்டாம், கேட்டால் போதும். உழவனை பற்றி சிறப்பான தமிழ் பாடல் பாரதிய கிசான் சங்கத்தின் சார்பில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. உழவாணி மகத்தானவன் மண்ணில் பரம்பொருளில் உருவானவன், பாரத தாய் மூத்த மகன் பண்பாட்டில் இணையற்றோன், வரலாற்றை உருவாக்கும் முதல் மகன் நீ. உழவாணி மகத்தானவன் மண்ணில் பரம்பொருளில் உருவானவன், மனம் வைத்தால் மலைகளும் உன் கைகளுக்குள் தூளாகும், கனப்பொழுதில் நதிகளுமே திசை மாறி பாய்ந்து வரும், மனம் வைத்தால் மன்னிதனில் அமிர்தமும் திரண்டு வரும், வானமிங்கு பூமியுடன் விளையாற்றாய் ஒன்றினையும், அழிவற்றவன் நீ அழிவற்றவன் நீ உந்தன் உயிரினிலே நின்றுளவும், பரம்பொருளின் மகத்துவத்தை உணர்ந்திடுவாயே. உழவாணி மகத்தானவன் மண்ணில் பரம்பொருளில் உருவானவன், கண்களிலே கனிவிருக்கும் அசைவினிலே புயல் இருக்கும், பொங்கி வரும் சினம் கொண்டு காலனிங்கு ஓடிவிடும், மண்ணும் செந்நிறமாகும் மாமலையும் தவழ்ந்துவிடும், சீற்றத்தின் உச்சியிலே தாண்டவம் நடம் புரியும், உண்மையிலே நீ பெரும் சக்திகளின் முழுவுரு நீ, குரல் கொடுத்து புதுயுகத்தை அழைத்திடுவாயே. உழவாணி மகத்தானவன்
மண்ணில் பரம்பொருளில் உருவானவன். அண்டத்தில் வீரமகன் அக்னியை போல் பெரும் தீரன். கட்டளைக்கு அடிபணிந்து காலம் கூட நின்றுவிடும். உறுதி கொண்டு உழைத்தாலே சாதிப்பாயதையும் நீ. துணிவு கொண்ட உள்ளத்துடன் சிங்கமென எழுவாய் நீ. முயன்றாலே நீ உந்தன் முயற்சி என்னும் பெரும்பலத்தால் மண்ணுலகை விண்ணுலகாய் மாற்றிடுவாயே. உழவானே மகத்தானவன் மண்ணில் பரம்பொருளில் உருவானவன். பாரதத்தாய் மூத்த மகன் பண்பாட்டில் இணையற்றோன். வரலாற்றை உருவாக்கும் தலைமகன் நீ. மனிதானி மகத்தானவன் மண்ணில் பரம்பொருளில் உருவானவன். நன்றி. தேங்க்ஸ் அலாட் ராஜ்பவன். Thank you very much. Now we request Honorable Governor of Tamilnadu to address the gathering. மேதகு தமிழக ஆளுநர் அவர்களை சிறப்புரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். Request Mr. K. Shivaramakrishnan, President of Farmer Friendly Initiative Trust, to translate the address. Om Namah Shivaya. Tiru N. Kalyan Murthy, Tiru R. Selvaraj, Tirumati Dharni Murlidharan, Tiru Nandan Kalwai R. Ravichandran, Tiru Mulgaru Lingaraman Srinivasan, Tiru P.K. Satish Kumar, Tiru R. Ethanol Sridhar, Tiru B. Tulasidas, Tiru N. Krishnamurthy, Tiru K. Shivaramakrishnan, Tiru A. Kamalakannan, Tiru V. Ravi, Tiru K. Satish, Tiru P. Maharajan, Tiru K. Subramani, Tiru T. Prakash, Tiru Karthikeyan. இங்கே கூட்டியிருக்கிற அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். As governor, I attend many functions, but the two sets of people, those who really are dear to my heart, one is the young people when I meet them, youth, and the second is farmer. ஒரு ஆளுநராக நான் நிறைய நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டுள்ளேன். அதில் 2 நிகழ்ச்சிகள் குறிப்பாக எனக்கு நெஞ்சுக்கு நெருக்கமாக இருக்கிறது. ஒன்று இளைஞர்களை சந்திக்கும் பொழுது, இரண்டாவது நம் விவசாய சொந்தங்களை சந்திக்கும் பொழுது. Farmers are the food givers, and since the ancient time, thousands of years ago, in our society, farmers used to have the top position. We used to say in areas, I'm sure there will be something Tamil equivalent here also,
people used to say, Uttam Kheti, the farmers are the best. Farming is the best of all profession. Madhyam Ban, that is, then you come the business. That is the second. Neech Chakarim, going the service in the here, the government employee here, this is very, very niche, very low. Farmers are always, they have always been looked upon as the noble profession and noble people in our society. நம் புராணங்கள் என்ன சொல்கிறது என்றால் உழவே தலை, அதனால்தான் குடியானவர்கள் உழவர்களே முதன்மையானவர்கள் என்று கூறுகிறது. அடுத்த கட்டமாக வணிகர்கள், இதரானவர்கள் அடுத்த வருவர்களாக இருக்கிறார்கள். Since ancient time, in our old scriptures, old literature, they say the most precious wealth is food, and the worst enemy is hunger. You are the food provider to keep people away from hunger. நம் இதிகாசங்கள் கூறுவது என்னவென்றால், அருமையான செல்வம் உணவு, அந்த உணவுக்கான எதிரி, நமக்கான மனிதர்களுக்கான எதிரி பசி. அந்த பசியை போக்கக்கூடியவர்கள் நீங்கள் உழவர்கள், நீங்களே அந்த பசியை போக்கக்கூடியவர்கள். Before the British came, in this area, what Madras presidency area, we were the best in the world in farming. ஆங்கிலேயர்களின் வருகைக்கு முன்பாக வரை நாம் தமிழகமே விவசாயத்தில் தலையோங்கி இருந்தது. You know, the record in the archive shows that at the beginning of the British rule, here in Tamilnadu, in the rice cultivation areas, we used to produce about 7 metric ton of rice every hectare, which is more than what Japan, the most advanced country, produces even today. ஆங்கிலேயரின் வருகை போது ஜப்பானை விட உலகளவில் ஜப்பான் தான் முதன்மையாக இருந்தது அரிசி உற்பத்தியில். அவர்களை விட நம் தமிழகமே 7 மெட்ரிக் டன் ஒரு ஹெக்டருக்கு உற்பத்தி செய்து முதன்மையாக இருந்துள்ளோம். Today, when I check up with the records in our delta belt, our best rice production is about 5.5 to 6 metric ton per hectare. இப்பொழுது டெல்டாவின் ரெக்கார்டை எடுத்து பார்த்தால், சாட்சிகள் எடுத்து பார்த்தால் 7 மெட்ரிக் டன் பொடி உற்பத்தி பண்ணி கொண்டிருந்த நாம் 5.5 மெட்ரிக் டன்கள் குறைந்துள்ளோம். So our ancestors were producing food in a very organic manner, natural farming, but they knew how to do the farming. முன்னாடி நம் முன்னோடியாக இருந்ததற்கு காரணம் என்னவென்றால், இயற்கை விவசாயமும் இயற்கை வழி விவசாயமாக ஆர்கானிக் நேச்சுரல் விவசாயம் நாம் கடைபிடித்துக் கொண்டிருந்ததே நம் முன்னோடியாக இருந்ததுக்கான ஒரு விஷயமாக இருந்தது. During the British time, because of the British policy, our farming was destroyed, because first they started taxing the farmers very heavily. Second, they started forcing the people to cultivate those crops, non-food crops, which were useful to them for exporting it outside. கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயம் ஒரு அழிவை நோக்கி பாதைக்கு சென்று கொண்டே இருந்தது. இதற்கு காரணம் ஆங்கிலேயர்கள் நம் விவசாயிகளுக்கு விதித்த வரிகளும் அவர்களது தேவைக்காக நம்மளை உற்பத்தி சொல்லி திணிக்கப்பட்ட வழிமுறைகளும் காரணமாக இருக்கிறது. And then
our production of food grain suffered and we started facing famine, food scarcity in our country. கொஞ்சம் கொஞ்சமாக நான் முன்பதை கூறும் பொழுது அந்த அழிவை நோக்கிக்கான காரணம் பசியின்மை நோக்கிக்கான காரணமாக இதுவே அமைந்துள்ளது. At that time we started, for more production, we started using chemical fertilizer, more and more chemical fertilizer, more and more pesticide. It gave us more production at the beginning, but after some decades, it started coming down. It started destroying our land, its fertility. உற்பத்தியை மேம்படுத்துவதற்காக ஆங்கிலேயர்கள் ரசாயன பொருட்கள், வேதியியல் ரசாயன பொருட்கள் அதிகம் படுத்த நம் மண்ணின் வளம் தன்மை குறைந்து கொண்டே சென்றது. You know, in our country, till about 35 years ago, Punjab was considered a very progressive farming state. They used to produce large amount of wheat. It was a very prosperous state, but because of excessive use of fertilizer, chemical fertilizer and pesticide, now Punjab, which used to be above many states, it has come down very low. உங்களுக்கு தெரியுமா, நமது பஞ்சாப் 30-35 ஆண்டுகள் முன்பு வரை கோதுமை உற்பத்தியில் முதலில் இருந்தது. இப்போது இந்த ரசாயனங்கள், வேதிய ரசாயனங்கள் அதிகமாக உற்பத்தி செய்வதனால், போட்டு விவசாயம் செய்வதனால் படிப்படியாக குறைந்து கொண்டே வந்திருக்கிறது. மற்ற மாநிலங்களை பார்க்க பஞ்சாப், முதன்மையாக இருந்த பஞ்சாப் இறங்கி உள்ளது உற்பத்தியில். Chemical fertilizer and pesticide, they destroy the fertility of our soil. This is not sustainable. It cannot produce. If we continue like this, the world will suffer food scarcity. இப்படி நாம் தொடர்ந்து கொண்டிருந்தோம், வேதியியல் ரசாயனங்களை போட்டு உழவுகளை தொடர்ந்து கொண்டோம் என்றால் நம்மால் நீண்ட நாட்கள் தொடர முடியாது. தற்சார்பு எனக்கூடக்கூடிய சஸ்டைனபிலிட்டி நோக்கி நாம் செல்ல முடியாது. கூடிய சீக்கிரத்தில் உலகளவில் உணவு பஞ்சம் அதிகரிக்கும். Today, thanks to our farmers, thanks to you all, that after the British had left, we were a very poor country. We didn't have sufficient food. Today, thanks to the farmers, we are food surplus. We have food sufficient for ourselves. Not only that, we are able to provide food to the hungry people in many other countries. ஆங்கிலேயர்களின் இத்தகைய திட்டங்களுக்கு பின்பும் நாம் இன்று உணவு பஞ்சம் இல்லாமல் இருப்பதற்கு விவசாய சொந்தங்களே உங்களுக்கு நன்றி. விவசாய சொந்தங்களே உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நான் நன்றி சொல்ல கடமைப்படுகிறேன். நாம் நமக்கு மட்டும் உணவு, அதாவது இந்திய கண்டத்துக்கு மட்டும் உணவு உற்பத்தி செய்யாமல் அருகில் இருக்கக்கூடிய நம்மளது துணை கண்டங்களுக்கும் நாம் உற்பத்தி செய்து எக்ஸ்போர்ட் செய்கிறோம். இதற்கும் உங்களுக்கு நன்றி விவசாய சொந்தங்களே. But now we have to move away from chemical fertilizers and pesticide and move to organic and natural farming. நாம் இப்போது எடுத்துக்கொள்ள வேண்டிய குறிக்கோள் என்னவென்றால், வேதியியல் ரசாயனம் உரங்களை தவிர்த்து இயற்கை வழி மண் சார்ந்த விவசாயத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும். This one of my farmer friend mentioned about how earlier we used to have, how for the organic farming we have to have also sufficient number of cattle. And earlier times we used to have a grazing ground where cattle used to freely graze and farmers were not under pressure. So they used to have the milk,
they used to have the manure and farm used to be healthy. ஒரு விவசாய தோழரிடம் நான் பேசிக் கொண்டிருக்கும்போது இதற்கு எப்படி நாம் செல்லலாம் என்று அவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் கூறியது ஒருங்கிணைந்த பண்ணையமாக இருக்க வேண்டும். ஒரு இடத்தில் விவசாயம் சார்ந்த செயல்கள் செய்ய வேண்டும், இன்னொரு மற்ற இடத்தில் கால்நடைகள் அங்கே உழுது கொண்டிருக்க வேண்டும். அந்த கால்நடைகளில் வரக்கூடிய கழிவுகள் நமக்கு உரமாக வேண்டும். இதுவே இயற்கை வழி விவசாயத்துக்கு சாத்தியமாகும். Loss of grazing ground has become a problem all over the country. In my own village, I was born and brought up in a village. I studied up to my high school in a village where there was no electricity, but people were very happy. We used to have large grazing ground. Every family had a number of cows and calves. In the morning, we used to let loose. They used to go. There used to be some people to take care of. And in the evening, the cows and calves used to come back home. It was a very happy days. என் வாழ்க்கை நாட்களில் நான் திரும்பி பார்த்தேன் என்றால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது என்பதை நான் எண்ணி பெருமைப்படுகிறேன். அப்போது எங்கள் குடும்பத்தோடுமே காளைகளும் கன்றுகளும் பசுக்களும் கூட இருக்கும். எங்களோடமே அது ஒரு வாழ்வியலில் ஒன்றிணைந்ததாக இருக்கும். அவர்கள் அந்த காளைகளும் கன்றுகளும் சென்று மேய்ந்துவிட்டு புல்களை மேய்ந்துவிட்டு திருப்பி சாயந்தரமானால் வீடு திரும்பும். அதுபோல் ஒரு ஒன்றிணைந்த குடும்பமாக நாங்கள் இருந்திருந்தோம். மின்சாரம் இல்லாத போதிலும் எவ்வளவு மகிழ்ச்சியாக நாங்கள் இருந்திருந்தோம் என்பதை இப்போ எண்ணுகிறேன். We have to ensure that our farmers are happy, they are prosperous, they have access to all the good amenities of life. They are able to provide good education to their children. They must have access to the best thing in life. We have to see that our farmers prosper. நம் விவசாய தோழமைகளுக்கு மகிழ்ச்சி, செழிப்பு ஆகிய அனைத்தும் இருக்க வேண்டும். அனைத்து அத்தியாவசியங்களும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அவர்களின் பிள்ளைகளுக்கு நல்ல தரமான கல்வி கிடைக்க வேண்டும். விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். Central government under the leadership of Prime Minister Narendra Modi is working very hard and they are very serious to see that our farmers, their income grows, they move to modern organic farming, they make use of modern technology, and they become prosperous. நம் மத்திய அரசாங்கம் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் உழவர்களுக்கு உழவைக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறது. மாடர்ன் டெக்னாலஜி, நவீன தொழில்நுட்பத்தை விவசாயத்தில் பெரும் பங்காக வகிக்கும்படி செய்து கொண்டிருக்கிறது. Organic farming does not mean, or the natural farming does not mean, that we do not adopt the technology. Today, technology is necessary. And there are many technologies in the farming sector which can help a farmer produce more from the same land. இயற்கை வழி விவசாயத்திற்கு எந்த தொழில்நுட்பமும் நாம் எங்கிருந்தும் பெற தேவையில்லை, நம்மிடமே இருக்கிறது. இந்த தொழில்நுட்பத்தை கொண்டு நம் விதை நிலங்களில் உற்பத்தியை நாமே மேம்படுத்தலாம். I am happy that now we have farm producing organizations, FPOs. Farmers are getting organized, because one of our problems our farmers, brothers and sisters, faced
was they were not properly organized. And if you are not organized, people don't listen to your voice. நான் இப்போது மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஃபார்மர் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷன் உழவர்களின் உற்பத்தி கூட்டமைப்பு இருக்கிறது. இதனால் அனைத்து சிறு குறு விவசாயிகளும் ஒருங்கிணைந்து இருக்கிறனர். நாம் ஒருங்கிணைந்து செயல்படுவதே வளர்ச்சிக்கான ஒரு அடிப்படையாகும். This farmers getting organized in a small or large groups, through FPOs, through cooperatives, it will give us the necessary strength to raise our voice, to negotiate with the government with full capacity. நம் விவசாயிகள் அனைவரும் ஒன்றிணைக்கப்பட்டதால் நமக்கு அதிக பலம் கூடியுள்ளது. இந்த பலத்தை வைத்துக்கொண்டு நாம் அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம். நமக்கு தேவையான விஷயங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். You know, there is one American economist got Nobel Prize, but this is a fact we all know. The power of organized strength. It says that if there are 5,000 people organized together, they are stronger than 5 lakhs people, those who are not organized. Our farmers were not organized before. Now they are getting organized. They must get organized. உங்களுக்கு தெரியுமா, ஒரு அமெரிக்க நோபல் பிரைஸ் பெற்றவர் கூறியது என்னவென்றால், 5000 ஒருங்கிணைந்த விவசாயிகளின் பலம் 5 லட்சம் ஒருங்கிணைந்தாத விவசாயிகள் முன்னாடி கூட நின்று பேசும். ஸோ ஆதலால் ஒருங்கிணைந்து செயல்படுவதே முக்கியமானதாகும். I have visited some farms in Tamilnadu, in some other district. I was happy to see now our well-educated, IIT educated young men and women are coming to farming. நான் நிறைய கிராமங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அங்கே இருக்க விவசாயிகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுதில் நன்கு படித்த ஐஐடி போன்ற தரம் அதிகம் உள்ள கல்லூரியில் படித்த நிறைய மாணவர்கள் விவசாயத்தை நோக்கி திரும்பியுள்ளனர். இது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது. And from the same land, they are able to, through organic farming, they are able to produce varieties of food grain, they are able to produce processed products, they are able to produce a lot of milk and milk products. They are able to produce so many things and able to give so many people employment. ஒரே நிலத்திலிருந்து பலதரப்பட்ட உற்பத்திகள் அவர்கள் செய்கிறார்கள். உற்பத்தி செய்வதை மதிப்பு கூட்டியும் வேல்யூ ஆடட் ப்ராடக்டாகவும் செய்கிறார்கள், சந்தைப்படுத்துகிறார்கள். அவர்கள் அப்படி செய்வதனால் நிறைய பேருக்கு உணவு கிடைக்கின்றது. It is sad thing that our farmers, though they are the largest in number, our whole country, we say that in our country more than almost 60 to 70% people, they depend on farming. They are on farm. But they must get adequate attention, adequate care of the government and everyone. வருத்தமளிக்கக்கூடிய விஷயங்கள் என்றால், இந்தியாவில் அதிகமாக இருக்கக்கூடிய விவசாயிகள் 60-70 விழுக்காடுகள் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நிறைய குறைகள் உள்ளது. அவர்களுக்கு இந்த அரசாங்கம் கடமைப்பட்டிருக்கிறது அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில். Our country cannot grow, cannot be fully developed if our farmers also do not grow and develop. இந்த நாடு வளர்ச்சி அடைவதற்கு முக்கிய பங்கு நம் விவசாயிகளுக்கு இருக்கிறது. நம் விவசாயிகளின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சிக்கும் அடிப்படையாகும்.
Today, my friends, you might be aware that we are in Amrit Kaal, and in the next 24 years, by 2047, we have a goal to achieve, and the goal is a fully developed Bharat, fully developed India, with everyone, with every Indian having the best of life. தமிழாக்கமே தேவையில்லை, அவரது உணர்ச்சியே உங்களுக்கு மாற்றி கொடுத்தது என்பதை உங்கள் கரகோஷத்திலிருந்து தெரிந்து கொண்டேன். 2047 நமக்கு ஒரு மிகப்பெரிய குறிக்கோள் இருக்கிறது. அது ஒரு முழுமையான பாரதம், வளர்ச்சியடைந்த பாரதமாகும். In this journey of next 24 years, our farmers, brothers and sisters have a special responsibility. இந்த அடுத்த 24 வருஷங்களுக்கு இந்த வளர்ச்சி பாதையை நோக்கி செல்வதில் முக்கிய பங்கு விவசாய தோழமைகளே உங்களை சார்ந்ததாகும். You know, today the whole world is looking at India with expectation to provide leadership and solve many of the global problems. இப்போது உலகமே இந்தியாவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. இந்தியாவின் தலைமையை எடுத்துக்கொண்டு உலகில் இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனைகளை தீர்வு இந்தியாவிடமிருந்து பெற்றுக்கொள்ள இருக்கின்றது. The problems are, one is climate change. Because of excessive chemical fertilizer, excessive deforestation, excessive mining, excessive exploitation of earth. The world is facing a very, very serious climate crisis. உலகத்தில் இப்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்றால் பருவநிலை மாற்றம், climate change ஆகும். இதற்கு காரணம் வேதியியல் ரசாயனம், உரங்களை உபயோகிப்பது, காடுகள் அழிக்கப்படுவது, அதிகமாக மலைகள் சூறையாடப்படுவதே ஆகும். நான் எச்சரிக்கிறேன், உலகம் மிகப்பெரிய பருவநிலை மாற்றம் ஆகிய பிரச்சனையை சந்திக்க இருக்கின்றது. We also in this world have a large number of people who are not getting sufficient food. You know, in the world today, nearly 2/3 of the world population is living in poverty. இதற்கு கூட அடுத்த ஒரு முக்கிய பிரச்சனை என்னவென்றால் உலகில் 2/3 பங்கு மனிதர்களுக்கு உணவு கிடைக்காததாகும். பசியில் அவர்கள் வாடுவதாகும், பசியின்மை ஆகும். They are looking at the world, and especially the 2/3 people of the world, they are looking to India to help them get respect, help them get food, help them in what they must have to be at par with the developed countries. 2/3 பங்கு மக்கள் உலகத்தில் பசியின்மையில் இருக்கிறார்கள். அவர்கள் இந்தியாவை நோக்கி பார்க்கின்றார்கள். இந்தியா அவர்களுக்கு உதவி செய்யுமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். The model that the world is following is not sustainable. We know that it is not sustainable. And that is why we have to have our Indian model. And in the Indian model, with the organic farming, with the natural farming, which preserves the forest, preserves the grazing ground, which preserves the cattle, and we produce more, we can maintain a sustainable life, and we can show to the world that this is the way to live sustainable life. உலக விவசாயிகள் எடுத்துக்கொண்டிருக்க கோட்பாடுகள் வைத்துக்கொண்டு இந்த பசியின்மையை நாம் எதிர்கொள்ள முடியாது. அதனால்தான் இந்தியாவை நோக்கி இந்த பார்வை திரும்பியுள்ளது. இந்திய விவசாயிகள் நீங்கள் இயற்கை வழி விவசாயம் செய்வதால் மட்டுமே இதற்கு தீர்வு கிடைக்க முடியும். இயற்கை வழி விவசாயத்தில் மட்டுமே அனைத்து விதமான ஒருங்கிணைந்த வளர்ச்சி மேம்படும், தற்சார்பின்மை அடையப்படும். My friends,
I am so happy. I am so happy to be with you in this holy place, Tiruvannamalai, meeting you, seeing you. I am also very delighted to see some women entrepreneurs coming in the field of farming. Women entrepreneurs, that is very, very heartening. விவசாய தோழமைகளே, இந்த மகத்தான இடமாகிய திருவண்ணாமலையில் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் நான் பெருமைப்படுகிறேன். அதில் குறிப்பாக மகளிரும் இதில் பங்கு இருக்கிறார்கள். நரிசக்தி என்பக்கூடிய மகளிரும் இதில் இருக்கிறார்கள் என்பதை கண்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். Ours is a big and diverse country. But Tamilnadu, our people here, they are so good. They are so good human beings, and they have so much of capacity that you can show the way to the whole of country. நாம் சாத்விக் உணவாக வீகன் டைவர்சிட்டியை கடைபிடித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் மிகவும் பண்பானவர்கள், அவர்கள் உலகிற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். I have been inviting youth from different universities to come and visit Tamil Nadu. I would also like to invite some farmers, and I would like you, some of you, to go and tell the people outside in the rest of the country how to do the best, how the best way of doing farming is. உலக பல்கலைக்கழகத்திலிருந்து நிறைய மாணவர்களை நான் இங்கு அழைத்து பாருங்கள் எங்கள் விவசாயம் எப்படி இருக்கிறது என்று மேற்கோள் கொண்டு காட்டியிருக்கிறேன். நான் உங்களை உலக சந்தைகளில் உலக பல்கலைக்கழகங்களில் அனுப்புவதிலும் பெருமிதம் கொள்கிறேன். About the problems that you have mentioned, about the loss of grazing ground and all the problems, deforestation. This is a serious problem. But I also heard how, with the collective effort, you have recharged many lakes. This is something which is our strength. You know, in our childhood, in my childhood, in my village, before the farming session begins, before the paddy plantation begins, the whole village used to assemble from every house. We used to take our spades and clean, desilt all the distributary canals for the water to flow to our fields. We used to collectively desilt the lake, the village lake, so that when the rain falls, the water is stored. We never looked at the government for help. We did. This is how our villages were. And this is what I feel happy when I heard that so many lakes we have recharged with our collective effort. உங்களுக்கு தெரியுமா, இவ்வளவு பிரச்சனைகள் நம்ம பேசியிருந்தோம். கால்நடைகளுக்கு நிலம் இல்லாதது, மலைகள் சூடாகுவது என்று நிறைய பிரச்சனைகளை பேசியிருந்தோம். இருந்தாலும் எனது சிறு வயதை எனக்கு நினைவூட்டுகிறது. எங்கே அனைத்து குடும்பங்களும் நாங்கள் ஒருங்கிணைந்து கொண்டு நீங்கள் எப்படி ஒருங்கிணைந்து கவர்மெண்ட்டை எதிர்பார்க்காமல் பிரச்சனைகளை முடித்துக் கொண்டீர்களோ அதே போல தான் நாங்களும் செய்திருந்தோம். I would like to thank you all for giving me this opportunity, meeting you, getting to know some of what you are doing, and I would be very happy to meet you again, to invite some of you to Chennai to our Raj Bhavan for some detailed discussion so that I get to know more and more about what you are doing. Nandri, Vanakkam. ஒரு முக்கியமான குறிப்பது, உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்ததிலும் நான் மகிழ்ச்சி கொண்டிருக்கிறேன். இந்த மகிழ்ச்சி இங்கேயே மட்டும் இல்லாமல் என்னோட தொடர வேண்டும். இங்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கிற எல்லாத்தையும் நான் உங்களை ராஜ்பவனில் சந்தித்து மிகவும் விராவரியாக பேச விரும்புகிறேன் என்று கூறி அவர் பேச கொடுத்துள்ளார். Thank you so much, and thank you Mr. Shivaramakrishnan for your translation. Yeah. அனைவரும் அமைதியாக அவரவர் இடத்தில் அமரவும். ஆளுநர் அவர்கள் விவசாய பிரதிநிதிகளை, வெவ்வேறு விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகளை கௌரவிக்கும் நேரம் அனைவரும் அமைதி காத்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அமரவும். Request
Honorable Governor to felicitate representatives from various farmer associations. முதலாவதாக திரு எம்ஆர் எத்தனால் ஸ்ரீதர் அவர்கள் வந்தவாசி, இயற்கை விவசாய ஆர்வலர், கரும்பிலிருந்து எத்தனால் தயாரிப்பாளர், producer of ethanol from sugarcane. அவர்கள் ஆளுநரிடம் ஒரு மனுவினையும் கொடுத்திருக்கிறார்கள். நன்றி. அடுத்து திரு பி துளசிதாஸ், செங்கம் இயற்கை விவசாய வாழ்வியல் கூட்டமைப்பு இயற்கை விவசாயி, இயற்கை இடுபொருட்கள் பயிற்சியாளர். மிஸ்டர் பி துளசிதாஸ், செங்கம் ஃபெடரேஷன் ஆஃப் நேச்சுரல் அக்ரோபயாலஜி. அடுத்து திரு என் கிருஷ்ணமூர்த்தி, பண்ணாரி கரும்பு ஆலை உற்பத்தி ஆலை அமைப்பு. மிஸ்டர் என் கிருஷ்ணமூர்த்தி, பண்ணாரி சுகர்கேன் மில்ஸ் மேனுஃபேக்சரிங் பிளான் ஃபெடரேஷன். நெக்ஸ்ட் மிஸ்டர் கே சிவராமகிருஷ்ணன், பிரசிடென்ட் ஆஃப் ஃபார்மர் ஃப்ரெண்ட்லி இனிஷியேட்டிவ் ட்ரஸ்ட், விவசாய தோழமை முன்னெடுப்பு அறக்கட்டளை. அடுத்து மிஸ்டர் ஏ கமலக்கண்ணன், நேச்சுரல் அக்ரிகல்ச்சர் கன்சர்வேஷன் கமிட்டி, இயற்கை வேளாண்மை பாதுகாப்பு குழு. அடுத்து மிஸ்டர் வி தனஞ்சயன், பர்வத ராஜகுல மீனவர் மேம்பாட்டு அமைப்பு, ஃபிஷர்மேன் லைவ்லிஹுட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். அவரும் ஆளுநர் அவர்களிடம் மனு சமர்ப்பிக்கிறார்கள். அடுத்து திரு PKS சதீஷ், ஜமுனா மரத்தூர் மலைவாழ் மக்கள் சிறுதானிய உற்பத்தி அமைப்பு, மில்லட் ப்ரொடக்ஷன் கவுன்சில். நெக்ஸ்ட் திரு பி மகாராஜன், தளிர் ஆர்கானிக் ஃபார்மிங் ஃபெடரேஷன், ஆவலூர் பேட்டை இயற்கை விவசாய கூட்டமைப்பு. நெக்ஸ்ட் திரு பாலசுப்ரமணியம், பர்வதமலை விவசாயிகள் பாதுகாப்பு குழு நீர்நிலை பாதுகாப்பு ஆர்வலர். அடுத்ததாக திரு டி பிரகாஷ், இளந்தளிர் இயற்கை விவசாய கூட்டமைப்பு திருவண்ணாமலை, இளந்தளிர் ஆர்கானிக் ஃபார்மிங் ஃபெடரேஷன். அடுத்து திரு கார்த்திகேயன், மோட்டூர் காமாட்சி அம்மன் மில்லட் ப்ரொடக்ஷன் மதிப்பு கூட்டல். அடுத்து மிஸ்டர் ஜி விஜயகுமார், பி விஜயகுமார் பெயிண்டர், வள்ளலார் மிஷன் சார்பாக தமிழக ஆளுநர் அவர்களுக்கு ஒரு சிறப்பு அன்பளிப்பினை வழங்குகிறார்கள். Special gift to our Honorable Governor. Okay. Yeah. One of the farmer, sir, one of the farmer wants to hand over the fresh millet to you as a token of his love to you. இப்பொழுது விவசாய அமைப்பு பிரதிநிதிகள் அனைவரும் மேதகு ஆளுநர் அவர்களுடன் ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். அனைவரும் அமைதியாக மேடைக்கு வரவும். குரூப் போட்டோ வித் அவர் ஹானரபிள் கவர்னர். The representatives who have come to the stage can come and take group photo. இருங்க மனு கொடுத்துருங்க.
நன்றியுரை வழங்க அனைவரும் அவரவர் இடத்தில் அமைதியாக அமரவும். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக அமைத்து கொடுத்த அனைவர்களுக்கும் நன்றி வணங்கிடும் நேரம். அனைவரும் இருக்கையில் அமரவும். நன்றியுரை வழங்க திரு PKS சதீஷ்குமார், பாரதிய கிசான் சங்க மாவட்ட தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Vote of thanks by Mr. PKS Satishkumar, பாரதிய கிசான் சங்கம் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட். எல்லா விவசாயிகளும் அமைதியாக இருக்கையில் அமருமாறு பணியோடு கேட்டுக்கொள்கின்றோம். திருவண்ணாமலை மாவட்டம் பாரதிய கிசான் சங்கத்தின் சார்பில் எல்லா விவசாயியும் அமைதியாக உட்காருங்க. ஒரு நிமிஷம் தயவு செய்து அமைதியாக அமரவும். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்ற வள்ளுவரின் வாக்குப்படி நம்ம மேதகு ஆளுநர் அவர்கள் பாரதிய கிசான் சங்கத்தின் அழைப்பை ஏற்று நம்முடைய மாவட்டத்திற்கு வருகை புரிந்துள்ளார்கள். இயற்கை விவசாயிகள், நாட்டு மாடு வளர்ப்போர், பல்வேறு FBO குழுக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பாரதிய கிசான் சங்கம். இதுவரைக்கும் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆளுநரும் விவசாயிகளுடைய இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளோ தூரம் நடந்து வந்து நம்ம விவசாயிகளை சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கல. இந்த மேதகு ஆளுநர் அவர்கள் இவ்வளோ சிரமத்திற்கிடையில் நம்மளை வந்து சந்திச்சிருக்காங்க. அனைத்து விவசாய சங்கங்களின் சார்பில் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அமைதியாக மேலே எழுந்து நின்று ஒரே இதுவில் கைத்தட்டுவோம். நன்றி. தேங்க்ஸ் அலாட் மேதகு ஆளுநர் ஜி. எல்லாம் அமைதியாக உட்காரலாம். இந்த நிகழ்ச்சியை திருவண்ணாமலை மாவட்டம் பாரதிய கிசான் சங்கம் மிக சீரிய முயற்சியில் மேதகு ஆளுநர் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரிலும் பெரிய பெரிய விவசாய நிறுவனங்கள் எத்தனையோ கோடிக்கணக்கில் இருக்குது. சின்ன சின்ன விவசாய குழுக்கள் நம்ம வீட்டில் இருந்தே இயற்கை விவசாயம் பண்ணுவாங்க. கம்பெனிலேருந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி சின்ன சின்ன குழுக்கள், நாட்டு மாடு பராமரிக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழுக்களை கடந்த 2 மாத காலமாக இந்த குழுக்களை ஆர்கனைஸ் செய்து இதற்கு கடுமையாக உழைத்த திருவண்ணாமலை மாவட்ட பாரதிய கிசான் சங்க அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை கூறிக்கொள்ள விளைகிறேன். மற்றும் மாநில நிர்வாகிகளுக்கும் நன்றியை கூற விளைகிறேன். இந்த நிகழ்ச்சியை செவ்வென நடத்த கேட்டவுடன் நமக்கு இன்முகத்துடன் இடமளித்த வள்ளல் பெருமானின் ஸ்ரீ வல்லாக சங்கம் திருவண்ணாமலை அவர்களையும் நன்றி பாராட்டுகிறேன். இது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களையும், உங்களுடைய பெயர்கள் எங்கள் மனதில் உள்ளது. மிக குறைவான நேரம் இருப்பதால் அனைத்து அரசு துறை நிறுவன, காவல்துறை மற்றும் தோட்டக்கலைத்துறை மற்றும் பல்வேறு விவசாய அமைப்புகளையும் அரசு நிறுவனங்களையும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் அனைவரையும் இத்தருணத்தில்
நன்றி கூறி அழைக்கிறேன். மற்றும் மீடியா அன்பர்கள் ரொம்ப அருமையாக சொன்னவுடன் அவர்கள் பொதுமக்களுக்கு இந்த நிகழ்ச்சி தெள்ள தெளிவாக தெரிவதற்காக அவர்கள் மிக சிரமப்பட்டு எடுத்துக்கொண்டிருந்தாங்க. எங்களுக்கு ஏங்க பின்னாடி இடம் ஒதுக்குறீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. ஏன்னா வரக்கூடிய ஃபார்மர்ஸ் எல்லாரும் மேதக ஆளுநர் அவர்கள் பார்வையில் பட வேண்டும் என்பதற்காகத்தான் தங்களை கடைசியாக நாங்கள் இருக்க சொன்னோம். திருவண்ணாமலை மாவட்ட அனைத்து விவசாயிகள் சார்பிலும் நம்முடைய பாரதிய கிசான் சங்கத்தின் சார்பிலும் மேதகு ஆளுநர் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு வழங்கி அனைத்து அமைப்புகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. தேசிய கீதம் அனைவரும் எழுந்து நிற்கவும். जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उज्जल जलधि तरंगा तव शुभ नामे जाहे तव शुभ आशीष माहे जाहे तव जय जादा जनहन मंगल दायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे இன்று இரவு 9 மணிக்கு ஆளுநர் அவர்கள் கிரிவலம் வருகிறார்கள். விருப்பம் உள்ளவர்கள் அதில் கலந்து கொள்ளலாம். இதில் அருமையாக டிரான்ஸ்லேட் செய்த எங்களுடைய குழுவின் நிருதிலிங்கத்திலிருந்து கிரிவலம் செல்ல இருக்கிறார்கள் மேதகு ஆளுநர் அவர்கள். சிவராமகிருஷ்ணன்ஜி அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி.